Hello everyone. இன்னைக்கு லெசனில் கொஞ்சம் ஸ்மார்ட் இங்கிலீஷ் ஃப்ரேசஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப காமனாக ரொம்ப டே டு டே லைஃப்பில் வர்ற சிச்சுவேஷனுக்கு சிம்பிளாக ஆன்சர் சொல்லாமல் அந்த சிம்பிள் ஆன்சர்ஸே கூட ரொம்ப ஸ்மார்ட்டாக சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக நம்ம இங்கிலீஷ் பேசுகிறோம் அப்படின்னா நம்மளோட கான்ஃபிடென்ஸ் வந்து நல்லா பில்டப் ஆகும். நம்ம பேசுகிற இங்கிலீஷும் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், நோ வே. நோ வே அப்படின்றது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக தான் நோ வே அப்படின்னு சொல்லலாம். இப்போ யாராவது நம்மக்கிட்ட வந்து ஏதாவது பெர்மிஷன் கேட்குறாங்க, இங்கே போகட்டுமா, அதை நான் செய்யட்டுமா, இதை செய்யட்டுமா அப்படின்னு கேட்கும்போது நோ, இட் இஸ் நாட் பாசிபிள், யூ ஷுட் நாட் டூ தட் இப்படியெல்லாம் சொல்லாமல் நோ வே அப்படின்னா இதுக்கு வழியே இல்லை, இம்பாசிபிள் அப்படின்னா ரொம்ப பெருசாக சொல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஸ்மார்ட்டாக நோ வே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், நோ பெயின் நோ கெயின். நோ பெயின் நோ கெயின் வந்து எதுக்கு சொல்லலாம் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து இந்த வேலையை வந்து எனக்கு செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இவ்வளோ நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கு, இப்படியெல்லாம் நான் படிக்க வேண்டியிருப்போ வந்து நைட்டெல்லாம் நான் படித்தா தான் இவ்வளோ மார்க் வாங்க வேண்டியிருக்கு அப்படிலாம் நம்ம சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து சொல்லுவோம், எந்த ஒரு சக்ஸஸ் வேணும்னாலும் நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும், நீ கஷ்டப்பட்டால் தான் உனக்கு வந்து ஒரு அந்த சக்ஸஸ் கிடைக்கும், யூ ஷுட் ஒர்க் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூ ஷுட் ஒர்க் ஹார்ட் அப்படின்லாம் நம்ம சொல்லாமல் நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கஷ்டம் இல்லாமல் எந்த ஒரு சக்ஸஸுமே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஸ்மார்ட்டாக சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், நோ வரிஸ். நோ வரிஸ் அப்படிங்கிறது எதுக்குன்னா, அதாவது டோன்ட் வரி அப்படின்னு நம்ம எங்கெல்லாம் சொல்லுவோமோ அதுக்கு பதிலாக நோ வரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ எக்ஸாம் டைமில் இருக்குது, பசங்க வந்து ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, எக்ஸாம் எப்படி எழுதணும், மார்க் எப்படி வருமோ இப்படியெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது, அது பயமாக இருக்குது, இப்படியெல்லாம் வந்து பயமாக இருக்குது அப்படின்னா டோன்ட் வரி, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டோன்ட் வரி அப்படின்னு சொல்லாமல் அதுக்கு பதிலாக நோ வரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நோ பிக் டீல். நோ பிக் டீல் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நோ பிக் டீல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ யாராவது நம்மக்கிட்ட வந்து ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க, ஏதோ ஒரு வேலை நம்மக்கிட்ட செய்ய சொல்கிறாங்க, செய்ய சொல்லிட்டு ஐயோ சாரிங்க உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குறேன், பட் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னா அப்படிலாம் நம்மக்கிட்ட சொல்லும்போது நம்ம வந்து எப்பவும் சொல்லுவோம்ல, அதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, இதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லாமல் நோ பிக் டீல் அப்படின்னா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் செய்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லையே, இது செய்கிறதுக்கு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் ஓகே இல்லை இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் அப்படிலாம் சொல்லாமல் நோ பிக் டீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா நோ பிக் டீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இட்ஸ் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை நான் ஒன்றும் நினச்சிக்கல, இது ஒன்றும் நான் பெருசாக ஒன்றும் நினச்சிக்கல, நான் மனசில் ஒன்றும் நினச்சிக்கல இப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்கிறது தான் நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ யாராவது நம்மக்கிட்ட வந்து சாரி சொல்கிறாங்க, நேற்று வந்து எனக்கு கொஞ்சம் மூடு சரியில்லை, நான் ஏதோ ஒரு கோவத்தில் உங்களை வந்து இப்படி திட்டேன், இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிட்டேன், சாரி அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் டே வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே, இதனால ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் மனசில் நான் நினச்சிக்கல, அது ஒன்றும் நான் நினைக்கவே இல்லை அப்படிலாம் நம்ம சொல்கிறதுக்கு இட்ஸ் ஓகே நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் ஒன்றுமே நினச்சிக்கல அப்படின்னு சொல்கிறது தான் இட்ஸ் ஓகே நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நோ அஃபென்ஸ். நோ அஃபென்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்போ சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கூட்டத்தில் நம்ம வந்து பேசுகிறோம், இல்லை யார்கிட்டையாவது நம்ம பேசும்போது நம்ம ஏதாவது சொல்ல வரும்போது தப்பாக நினச்சிக்காதீங்க, ஆனால் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வர்றதுக்கு முன்னாடி அவங்கள வந்து நம்ம ஹர்ட் பண்ணணும்னு சொல்லலை, பட் நமக்கு வந்து இந்த பர்சனலாக இந்த விஷயத்து மேலே இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது, இது பிடிக்கல, இது சரியா இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தப்பாக நினச்சிக்காதீங்க, பட் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக தான் இங்கிலீஷில் சொல்லும்போது நோ அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது நான் உங்களை வந்து கஷ்டப்படுத்தணும்னு நினச்சி சொல்லலை, பட் எனக்கு பர்சனலாக இது வந்து சரியாக தெரியல அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் இப்படி சொல்கிறோம். ஸோ நோ அஃபென்ஸ், ஐ டோன்ட் லைக் இட். இப்போ ஏதோ ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, எல்லோரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு பிளான் பண்ணுறாங்க, பட் உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கல, ஸோ பொதுவாக வந்து இது வந்து சரியில்லை, இது இந்த மாதிரி போட்டால் இது சரி வராது அப்படிலாம் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து
பொதுவாக நீங்கள் சொல்லும்போது யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க, பட் இது வந்து சரியில்லை, இது வந்து சரியாக வராது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது இது யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படிலாம் சொல்கிறதுக்கு பதிலாக நோ அஃபென்ஸ், ஐ டோன்ட் லைக் இட், நோ அஃபென்ஸ், இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட், நோ அஃபென்ஸ், இது வந்து சரியாக வேலைக்கு ஆகிறதில்ல, இது ஆக போகிறதில்ல, அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு நோ அஃபென்ஸ், யாரும் மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிலாம் சொல்கிறதுக்கு பதிலாக நோ அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதுக்கப்புறம் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நோ வண்டர். நோ வண்டர் அப்படிங்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பதிலாக தான் நோ வண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ யாராவது ஒருத்தங்க இருக்கிறாங்க, ஸோ ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பையன் இருக்கிறான், எப்போவுமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்டிவாக, ரொம்ப நல்லா படிப்பான், ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருப்பான், ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறான், ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறான், ஸோ அவன் வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்திருக்கிறான், ஸோ அவன் தான் டாப்பராக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து ஒருத்தங்க வந்து அவனுக்கு தெரியுமா அந்த பையன்தான் வந்து இந்த தடவை வந்து டாப்பர், அவன் தான் ஹை ஸ்கோர் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னா இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே தெரிஞ்சதானே, அவன் அப்படி தான், அவன் நல்ல பையன், அவன் நமக்கு அது தெரிஞ்சது தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நோ வண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதை மாதிரி எந்த சுச்சுவேஷன் இல்லை, எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் இது தெரிஞ்சதான், இப்படி தான் நடக்கும்னு தெரியும், இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது, இது இப்படி தான் ஆகும்னு எங்களுக்கு தெரியும். பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் சரி, நெகட்டிவாக வந்து ஒருத்தர் வந்து ஒன்றுமே படிக்கலை, எப்போவுமே வந்து இரெகுலராக தான் இருக்கிறான்னா, அவனுக்கு தெரியுமா அவன் மார்க்கே வாங்கலை, அவன் வந்து எதுலேயும் சரியாக வந்து பண்ணல அப்படின்னா இது தெரிஞ்சதானே, நோ வண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். அண்ட் வேறு ஏதாவது சுச்சுவேஷன்லையும் நமக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதான், இப்படி தான் முடியும் அப்படின்னு தெரியும், இது எக்ஸ்பெக்டட் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக தான் தெரிஞ்சதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ வண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். இப்போ பார்த்த இந்த குட்டி குட்டி ஃப்ரேசஸ் எல்லாமே நல்லா ஃப்ளூவெண்ட்டாக அண்ட் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறவங்க நிறையா யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ரொம்ப காமனாக ஜென்ரலாக பேசுகிறவங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற மாதிரி தெரியாது, பட் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அண்ட் நேட்டிவ் பீப்புள் எல்லாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ரேசஸ் இதெல்லாம் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. நோ வண்டர், இட்ஸ் நாட் அ பிக் டீல், நோ வரிஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக ரொம்ப கேஷுவலாக வந்து பேசும்போது இதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியானதுமே கூட. நீங்களும் பேசும்போது இந்த மாதிரி அட்லீஸ்ட் 1-2 நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கும் பேசுகிறதுக்கு. ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறோமா அப்படிங்கிறத விட கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். கொஞ்சமாக இங்கிலீஷ் தெரிஞ்சால் கூட நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தது அப்படின்னா ஃப்ளூயன்சி நமக்கு தானாகவே வந்துடும். ஸோ இப்போ பார்த்த இந்த ஃப்ரேசஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் வந்து அடிக்கடி இதில் யூஸ் பண்ணுறது வந்து நோ வரிஸ் அப்படின்னு நான் சொல்வேன். அண்ட் நோ வரிஸ் அண்ட் நோ பிக் டீல், இது ரெண்டும் நான் வந்து கொஞ்சம் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். மித்தது வந்து இனிமேல் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நீங்களும் வந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ரொம்ப எது கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் பேசும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. I'll meet you in the next video. Thank you. Bye.